அரசாங்கத்தில் இருக்கின்ற மொட்டு கட்சியினர் இப்போது 2 கட்சிகளாக பிரிவடைந்து இருக்கிறார்கள். ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கின்ற ஒரு அணியினரும் அதே போன்று நாமல் ராஜபக்சவை ஆதரிக்கின்ற இன்னும் ஒரு அணியினரும் என்று மொட்டு கட்சி என்பது இப்போது 2 கட்சிகளாக பிளவடைந்திருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே பார்க்கின்ற போது இந்த 2 அணியிலும் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி பேசுகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முரண்பாடு காரணமாக ரணிலோடு இருப்பவர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். ரணிலின் வெற்றிக்கு ராஜபக்சாக்கள் குறிப்பாக மஹிந்தவின் ஆதரவு தேவை என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அதற்காக வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற ரவி கருணாநாயக்க மற்றும் வஜிர ஆகியோர் இது குறித்து குழப்பம் அடைந்திருக்கிறார்களாம். இந்த குழப்பத்தை தணிக்க ரவி கருணாநாயக்க கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாராம். அதே போன்று சிரேந்திர ராஜபக்சவும் இந்த முரண்பாடுகளை தணிப்பதற்கு கடுமையாக உழைத்திருப்பதாகவும் கேள்விப்படுகின்றோம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி ரணிலினுடைய செய்திகளை சுமந்து கொண்டு ரவி கருணாநாயக்க மற்றும் வஜிர ஆகியோர் விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சவினுடைய இல்லத்துக்கும் அதே போன்று பத்ரமுல்லையில் இருக்கின்ற பெசில் ராஜபக்சவினுடைய இல்லத்துக்கும் சென்றிருப்பதான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்களுடைய ஆதரவை எப்படி பெறுவது என்று வேலை செய்து அவர்களுடைய ஆதரவை பெற்று எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் அவர்களின் ஆதரவோடு வெற்றி பெறலாம் என்று நினைத்த ஜனாதிபதியினுடைய கணக்கு இப்போது பிழைத்திருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. இதற்கு காரணமாக நாமல் ராஜபக்சவை அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போது மொட்டு கட்சியினுடைய ஆதரவு என்பது ஜனாதிபதி ரணிலுக்கு கிடைக்குமா என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக நாமல் ராஜபக்ச ஒரு விசேட கூட்டத்துக்கு அழைத்திருந்தார். இதில் மொட்டு கட்சியை பிரதிப்படுத்துகின்ற கேபினட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் என்று பலரையும் நாமல் ராஜபக்ச இந்த கூட்டத்துக்கு அழைத்திருந்தார். ஆனால் கடைசியில் வந்தவர்கள் என்னவோ 15 பேருக்கும் குறைவானவர்கள் தான் வந்தார்கள். எதிலும் அதிகமானவர்கள் அவர்களுடைய அமைச்சினுடைய ஊடக செயலாளர்களாக இருந்திருக்கிறார்களாம். இந்த இடத்தில் அங்கு வந்திருந்தவர்கள் நாமல் ராஜபக்சவிடம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டிருக்கிறார்களாம். இதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச, எங்களுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வருகின்ற நாட்களில் நாங்கள் தனியாக ஒரு வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதா என்கின்ற குறித்தான தீர்மானம் இன்னும் எங்கள் கட்சியால் எடுக்கப்படவில்லை. அப்படி எடுக்கப்பட்டதும் நாங்கள் அது தொடர்பாக அறிவிப்போம் என்று வளமையாகவே சொல்லி வருகின்ற பதிலை அவர் சொன்னாலும் இந்த இடத்தில் நாமல் ராஜபக்ச புதிதாக ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறாராம். அதுதான் 25 SJB எம்பிக்களை ஜனாதிபதி ரணிலுடைய பக்கத்துக்கு ஜனாதிபதி எடுப்பார் என்று ஜனாதிபதி ரணில் எங்களிடம் சொன்னாலும் அது நடக்கவில்லை. குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி ஜனாதிபதியினுடைய விசேட உரையின் பின்னர் ராஜித சேனாரத்ன, சரத் பொன்சேகா, சம்பிக்க ரணவக்க ஆகியோர் ரணிலோடு இணைவார்கள் என்று ரணில் எங்களிடம் சொன்னாலும் அதுவும் கூட நடைபெறவில்லை என்று நாமல் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறாராம். இதற்கு அங்கிருந்தவர்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதாவது அப்படி ஒரு வேளை SJB சேர்ந்த 25 எம்பிக்கள் ரணிலோடு சேர்வார்களாக இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார்களாம். இதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச, அப்படி 25 SJB எம்பிக்கள் ரணிலின் பக்கம் வந்தார்களாயின் 2015ஆம் ஆண்டு JVP எப்படி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ அவ்வாறு மொட்டு கட்சி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று நாமல் ராஜபக்ச இந்த இடத்தில் சொன்னதாக கேள்விப்படுகிறோம். இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் நாமலுடைய இந்த கதையை வைத்து பார்க்கின்ற போது மொட்டு கட்சி என்பது தனியாக ஒரு வேட்பாளர் இறக்குவது குறித்தும் அப்படி இல்லாமல் SJBயில் இருக்கின்ற 25 எம்பிக்கள் ரணிலோடு வந்து சேர்ந்தால் அதன் பிறகு என்ன செய்வது என்ற திட்டங்களும் அப்படியும் இல்லாமல் பொது வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு அளிப்பதா என்கின்ற எல்லா திட்டங்களையும் இவர்கள் இப்போதே தீட்டி விட்டார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது.